செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர் மீது திமுக எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நடத்திய கொலைவெறி தாக்குதலுக்கு தாவேக கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் கிருஷ்ணராயபுரத்தில் சட்டத்திற்கு புறம்பாக கனிமவள கொள்ளை நடப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் நியூஸ் தமிழ் திருச்சி செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் செய்தி சேகரித்த இந்த இடத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் அத்துமீறி நியூஸ் தமிழ் ஒளிப்பதிவாளர் மற்றும் செய்தியாளர்களை கொலைவெறி தாக்குதலில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் தாவேக அதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர் மீது திமுக எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நடத்திய கொலைவெறி தாக்குதலுக்கு கடும் கண்டனம் எனவும், கிருஷ்ணராயபுரம் பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக நடைபெற்று வரும் கனிமவள கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர் கதிரவன், ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மீது நடத்தப்பட்ட கோரமான தாக்குதல் அதிர்ச்சியையும் மிகுந்த வேதனையையும் அளிக்கிறது. சட்டவிரோத முறைகேடுகள் நடப்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முயன்ற ஊடகவியலாளர்களை ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ திரு பழனியாண்டி அவர்கள் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கற்கள் மற்றும் கட்டைகளால் தாக்கியிருப்பது ஜனநாயகத்தின் 4வது தூண் என போற்றப்படும் சமூக ஊடகத்துறையின் குரல் வலையை நெருக்கும் செயலாகும். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு கந்தி சிரிப்பதை சுட்டிக்காட்டும் இந்த சம்பவத்திற்கு வன்மையான கண்டனங்கள். ஊடக சுதந்திரத்தை நசுக்கும் எந்த சக்தியையும் தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள், மறக்க மாட்டார்கள் என தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த கண்டன அறிக்கையை வெளியிடப்பட்டிருக்கிறது.